தேர்தல், தமிழக சட்டமன்றத்திற்கான தேர்தல் வருகின்ற 23ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இன்னும் பிரச்சாரம் சுமார் 11 நாட்கள் உள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கருத்தினை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உங்கள் யூடியூப் வாயிலாக தெரிவிப்பதில் பெருமை கொள்கின்றேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நல்லதொரு ஆட்சி நடைபெற வேண்டும் என்ற எண்ணம் அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் ஆழ் மனதில் பதிந்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அரசில் அனைத்து தரப்பு மக்களும் பலன் பெற்றிருக்கின்றார்கள் என்பதை அனைத்து தரப்பு மக்களும் உணர்ந்திருக்கின்றார்கள். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியை எதிர்த்து எதிரணியில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும், தமிழக வெற்றி கழகமாக இருந்தாலும், இன்ன பிற கட்சிகளாக இருந்தாலும், அவர்கள் ஆண்ட கட்சியின் மீது தற்பொழுது காபந்து சர்க்காராக பயணித்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசை எந்த வகையிலும் குற்றம் சொல்ல இயலவில்லை, மனசாட்சிப்படி. ஆனால் இன்றைக்கு வாய்க்கு வந்ததையெல்லாம் உளறி கொட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எதிரணியினர். இந்தியா கூட்டணி வலுவான கூட்டணியாக, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒற்றுமை உணர்வோடு மக்களிடத்திலே வாக்குகளை பெறுவதற்கு வந்திருக்கிறோம். ஆனால் விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் அதிகப்படியான இடங்களில் வெற்றி பெறும் என்று சிலர் மாயையை ஏற்படுத்துகிறார்கள். அந்த மாயைக்கு வேலை இல்லை என்பதை அனைத்து தரப்பு மக்களும் உணர்ந்திருக்கிறார்கள். அதை சொல்லுகின்ற பொழுது இளைஞர்கள் விஜயை விரும்புகிறார்கள் என்பதாக பிரச்சாரம் செய்கின்றார்கள். எந்த இளைஞர்களும் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள், பெரும்பாலான இளைஞர்கள் விஜயினுடைய ரசிகர்களாக இருக்கிறார்களே தவிர அவர் ஆளுமைக்கு வர வேண்டும், ஆட்சியை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் 18 வயதுக்கு மேற்பட்ட முதல் வாக்காளர்கள் அந்த முடிவிற்கு வரவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது, புரிகிறது. அதே நேரத்தில் நாமும் ஒன்றை ஒத்துக்கொண்டாக வேண்டும். அதாவது நாமும் என்றால் இந்தியா கூட்டணி கட்சியில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் ஒரு வகையில் சிந்திக்க வேண்டும். அதன் மூலமாக மக்களுக்கு சில கருத்துக்களை வழங்க வேண்டும். தன்னுடைய பேரப்பிள்ளைகள், தன்னுடைய வயதுக்கு, அதாவது 10-12 வயதை கொண்ட பிள்ளைகள் விஜயனுடைய நடிப்பை, விஜயனுடைய ஆர்வத்தை கண்டு ரசிக்கின்றார்கள். அந்த வகையில் தாத்தா பாட்டியிடம், தாய் தந்தையரிடம், மாமான் மைத்துனர்களிடம் இந்த முறை விஜய்க்கு வாக்களியுங்கள் என்று 10, 12, 13 வயதை நெருங்குகின்ற பிள்ளைகள் கேட்கக்கூடும், தொந்தரவு செய்யக்கூடும். அதற்கு நாம் செவிசாய்த்து விடக்கூடாது. நம் பிள்ளைகள்தான், நமக்கான பிள்ளைகள். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் வளமாகவும் செழிப்பாகவும் இருக்க வேண்டும். அந்த ஒற்றை குறிக்கோளோடு நாம் சிந்திக்க வேண்டும், அதாவது வாக்காளர்கள் சிந்திக்க வேண்டும். காரணம், பிள்ளைகள் நடிகருடைய நடிப்பை விரும்புகிறது, அவைகளை ருசிக்கிறது. அதன் வழியாக அவர் ஆட்சி நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் துடிக்கின்றார்கள். நம்முடைய பிள்ளை விளையாடுகின்ற பொழுது, நம்முடைய பேரப்பிள்ளைகள் விளையாடுகின்ற பொழுது மாடியிலிருந்து குதித்து விளையாடுகிறேன் என்று சொன்னால் எந்த தாய் தந்தையரும் அல்லது எந்த பாட்டியரும் தாத்தாவும் விரும்புவோமா? அது போன்ற நிலைதான் விஜய்க்கு நம்முடைய பேரப்பிள்ளைகள், பிள்ளைகள், வயதுக்கு இளைஞர்களாக பள்ளியில் 10ஆம் வகுப்புக்கு கீழ் படிக்கக்கூடிய அல்லது 12ஆம் வகுப்பே படிக்கக்கூடிய பிள்ளைகள் வற்புறுத்துவார்களே, ஆனால் அவர்களிடத்திலே எடுத்து சொல்லுங்கள், தம்பி
பேரனாக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் எடுத்துச் சொல்லுங்கள். நடிப்புலகம் என்பது வேறு, ஆட்சி அதிகாரம் என்பது வேறு. கொண்டு செலுத்த வேண்டும். ஒரு மன்னர் எந்த வழியில் செல்கிறாரோ அந்த வழியில்தான் மக்கள் இருக்க முடியும். மன்னர் நமக்கு நல்லவராக அமைய வேண்டும். இது மன்னராட்சி அல்ல, மக்களாட்சி. இருந்தாலும் கதை போல் சொல்லுங்கள், பிள்ளைகளுக்கு புரிய வையுங்கள். அவர்கள் தன்னிடத்திலே 10 முறை சொல்லுகிறார்கள், 20 முறை சொல்லுகிறார்கள், அழுகின்றார்கள், கெஞ்சுகின்றார்கள் என்பதற்கு நாம் அந்த முடிவை எடுத்து வாக்கினை சிதற விடுவோமேயானால் அதனால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இருக்காது என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். விஜய் அவர்கள் ஒரு கட்டத்தில் மிக துணிச்சலாக சொல்லுகிறார், மேடையேறி பேசுகிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர் 18 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளை கூட அவர் நம்பவில்லை, அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. பெரும்பான்மையாக நான் அதற்காக அவர் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களை அவர் வெறுக்கிறார் என்று குறிப்பிடவில்லை, அவரும் விரும்புகின்றார். பெரும்பான்மையான 18 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் விஜயை விரும்புகின்றார்கள். ஆனால் நடிப்புத்துறை வேறு, அரசியல் வேறு, அதிகாரம் வேறு, ஆட்சி அமைப்பதின் நோக்கங்கள் வேறாக இருக்க வேண்டும். இதை புரிந்து கொள்வதற்கான தகுதியை பிள்ளைகளிடத்திலே நாம் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மக்களுக்கு தெரிவிக்கின்றேன். அதே நேரத்தில் எதிரணியில் நம்மோடு போட்டியிடுகிறார்களே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பிஜேபி அணி, கடந்த காலங்களில் எப்படியெல்லாம் இந்த மாநில மக்களுக்கு வர வேண்டிய திட்டங்களை, இந்த மாநில மக்களுடைய செழிப்பை தன்னகப்படுத்தி தடைப்படுத்தினார்களோ அதையெல்லாம் நீங்கள் ஒரு கணம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு அனைத்து விதமான திட்டங்களிலும் தடைபெற்றப்பட்டிருக்கிறது. மத்திய அரசால் நமக்கு தர வேண்டிய எந்த ஒரு நிதிகளையும் தரவில்லை. அதே நேரத்தில் பிஜேபியோடு சேர்ந்து கொண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள் கடந்த காலங்களில் பேசியதை தயவு செய்து திரும்பி பாருங்கள். ஒரே ஒரு உதாரணம், ராஜேந்திர பாலாஜி சிறுபான்மை சமூகத்தினரை எந்த அளவிற்கு கேவலமாக பேசினார். அவர்களை எல்லாம் இஸ்லாமியர்களை நாடு கடத்த வேண்டும், இஸ்லாமியர்கள் எல்லாம் தீவிரவாதிகள், மோடி எங்கள் டாடி, இப்படியெல்லாம் பேசியவர் ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்களை சந்திக்க வேண்டும், அனைத்து தரப்பு மக்களையும் சந்திக்க வேண்டும், அவர்களுடைய ஆதரவை பெற வேண்டும் என்ற ஒரு சூட்சம எண்ணம் கூட இல்லாமல் எவ்வளவு வேகமாக, காரணம் மோடியினுடைய அடிவரடியாக பிஜேபியினுடைய காலில் விழுந்து கிடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பணியாற்றினார்கள். ஆகவேதான் அந்த வார்த்தைகள் கொப்பளித்தது. புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் இப்பொழுது இஸ்லாமியர்களுக்கு, சிறுபான்மை சமூகத்தினருக்கு எந்த வகையிலும் நாங்கள் இடைஞ்சலாக இருக்க மாட்டோம், இஸ்லாமியர்களுக்கு ஒன்றென்றால் நாங்கள் துடிதுடிப்பு முன்னுதாரணமாக முன்னிலையில் நிற்போம் என்று குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் அது உணர்வுபூர்வமான பேச்சா அல்லது இது உணர்வுபூர்வமான பேச்சா? அன்றைக்கு இயற்கையான நிலை, தேர்தல் நெருக்கடி இல்லை, ஆட்சி அதிகாரம் அவர்களிடத்திலே இல்லை. ஆனால் இயற்கையாக உள்ளத்திலிருந்து வந்த வார்த்தைகள் தான் அந்த தடித்த வார்த்தைகள். இஸ்லாமியர்கள் நாடு கடத்தப்பட வேண்டும், இஸ்லாமியர்கள் தீவிரர்கள், இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல சிறுபான்மை சமூகத்தினுடைய ஓட்டே எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு டாடி தான், மோடி தான் டாடி, இப்படியெல்லாம் குறிப்பிட்டார். ஒரு உதாரணத்திற்கு ராஜேந்திர பாலாஜியை குறிப்பிடுகின்றேன். இதுபோல்தான் அனைவரும், நம்முடைய எடப்பாடி பழனிசாமி முதல் கொண்டு அனைத்து அமைச்சர்களும், அனைத்து முன்னணி தலைவர்களும், அதிமுகவினுடைய சார்ந்தவர்களும், அதேபோல் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்காமல் பிஜேபியினுடைய நிர்வாகிகள் எப்படியெல்லாம் பேசினார்கள். அண்ணாமலை பேசாததா? அண்ணாமலை சிறுபான்மை சமூகத்தினருக்கு செய்யாத துரோகமா? அண்ணாமலை மாத்திரமல்ல, ராஜா எப்படியெல்லாம் பேசினார். ஏன் மதுரை சீனிவாசன், விருதுநகர் சீனிவாசன் என்னமெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார். சாதாரணமாக ஒரு ஹோட்டலுக்கு செல்கிறார், அங்கே சாப்பிட அமருகிறார். சாப்பிடுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. நீங்கள் உணவில் கை வைக்கின்றீர்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும். ஆனால் அங்கே ஹோட்டலிலும் அமர்ந்து கொண்டு இது ஹலால் செய்யப்பட்டதா என்று கேட்கின்ற பொழுது அந்த சர்வேயர் சொல்கிறார், ஆமாம் ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்டது, எனக்கு ஹலால் தேவையில்லை, நீ எப்படி ஹலால் என்கின்றாய், என்னை போன்றவர்கள் வருவதற்கு ஹலால் இல்லாத உணவு வேண்டும் என்று சொன்னால் அந்த மாதிரியான உணவை நீ தேடி பார்த்து சாப்பிட வேண்டியதுதானே, அல்லது உணவு வீட்டில் வாங்கி கொண்டு போய் சமைத்து சாப்பிட்டு கொள்ள வேண்டியதுதானே? எதற்காக பொதுத்தளத்தில்? ஹலால் என்பதனுடைய அர்த்தம் புரியுமா? ஹலாலால் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னவென்று புரியுமா? ஹலால் என்பதனுடைய நோக்கம் என்னவென்று தெரியுமா? ஏதோ இஸ்லாமியர்கள் சாப்பிடுகிறார்கள்,
என்பதற்காக அந்த ஹலால் உணவு வேண்டாம் என்று குறிப்பிடுகிறாய், அதை வம்புழுக்கிறாயே. எப்படிப்பட்ட ஒரு மன உணர்வோடு சீனிவாசன் போன்றவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள், தயவு செய்து எண்ணி பாருங்கள். ஆக இவ்வளவு நெருக்கடியான பல கட்சிகளுக்கு மத்தியில், எதிரணியினருக்கு மத்தியில் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாமும் வாழ வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒற்றுமையாக, உணர்வுபூர்வமாக, மத நல்லிணக்கத்திற்கு எந்த விதமான இடைஞ்சலும் வராமல் பாதுகாப்பாக, பக்குவமாக வாழுவதற்கும் வாழ்க்கை முறையை நெறிப்படுத்துவதற்குமான அரசாக தமிழ்நாட்டில் அமைய வேண்டும். இதை பொறுத்து மற்ற மாநிலங்கள், மகாராஷ்டிராவாக இருந்தாலும், கேரளாவாக இருந்தாலும், பாண்டிச்சேரியாக இருந்தாலும், எந்த மாநிலமாக இருந்தாலும், இன்னும் சொல்லப்போனால் இந்திய ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சகம், அதாவது பாரத பிரதமர் என்று சொல்லக்கூடிய பிரதமரும் வருகாலத்தில் நல்லுள்ளம் கொண்டவர்களாக, சமத்துவ உள்ளம் கொண்டவர்களாக, சம தர்மம் நிறைந்தவர்களாக அமைய வேண்டும். அதற்கு கட்டியம் கூறுகின்ற வகையில் அதற்கு விதையாக தமிழ்நாடு அமைய வேண்டும். அதற்காகத்தான் உங்களிடத்திலே இந்த பிரச்சாரத்தை கொண்டு வருகிறோம். தயவு செய்து ஒவ்வொரு குடிமக்களும், ஒவ்வொரு வாக்காளர்களும் ஒவ்வொருவருக்கொருவர் புரிதலோடு, நான் சொல்லக்கூடியது மாத்திரமல்ல, உங்களுக்கு என்னை விட அதிகமாக நல்ல கருத்துக்களை, நல்ல பாரம்பரியத்தை அறிந்திருப்பீர்கள், புரிந்திருப்பீர்கள். அந்த வகையில் நீங்களும் நான் சொன்ன இந்த வாசகத்தின் அடிப்படையில் சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கே புரியும். வாக்காளர்களுடைய ஏமாற்றுவதற்காக நாங்கள் இல்லை. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, எங்கள் எழுச்சி தமிழர் அவர்கள் எந்த வகையிலும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் உறுதுணையாக, ஒற்றுமையாக இருப்பார்கள் என்பதில் தமிழ்நாட்டு மக்களுக்கு மாத்திரமல்ல, இந்திய ஒன்றிய மக்கள் அனைவரும் இன்றைக்கு எழுச்சி தமிழர் திருமாவளவன் என்ன சொல்லுகிறார், அவர் எந்த திசையில் திரள் நீட்டுகிறார் என்று நோக்கக்கூடிய சிந்தனைக்கு மக்கள் வந்திருக்கிறார்கள். மக்கள் மாத்திரமல்ல, இந்திய அரசியலில், இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசியலில் வல்லுநர்களாக இருக்கக்கூடியவர்கள். நல்லாக புரிந்து கொள்ளுங்கள், தற்குறிகள் அல்ல, வல்லுணர்வோடு இருக்கக்கூடிய, பலமாக இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் தலைவர்களும் திருமாவளவனுடைய கருத்து என்ன என்று கேட்கக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு தென்னகம் திராவிட மாடல் அமைந்திருக்கிறது. அதற்கு மேலும் நீங்கள் ஊக்கம் தர வேண்டும். எங்களுடைய கூட்டணியை, இந்தியா கூட்டணியை, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கமைக்கின்ற கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும். 234 தொகுதிகளிலும் பெரும்பான்மையான தொகுதிகளில் உதயசூரியன் சின்னம் களத்தில் இருக்கிறது. அதற்கடுத்து கை சின்னம் 28 தொகுதிகளில் களம் காணுகின்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சின்னமான பானை சின்னம், மறந்து விடாதீர்கள், பானை சின்னம் 8 தொகுதிகளில் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக, தென் மாநிலங்களில் கூட ஒரு தொகுதி பெற்றிருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து. அந்த தென் மாநில தொகுதி என்பது பெரியகுளம் தொகுதி. ஆக தமிழ்நாடு முழுவதும் பரவலாக பலதரப்பட்ட மக்களுக்கும் பணியாற்றுகின்ற வகையில் நாம் தொகுதியை பெற்றிருக்கிறோம். அதில் பானை சின்னத்தில் நாம் நிற்கின்றோம். இஸ்லாமியரும் நிற்கின்றார், வன்னியர் சமூகத்தை சார்ந்தவரும் நிற்கின்றார்கள். அனைத்து தரப்பு மக்களுக்குமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பயன்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து கம்யூனிஸ்ட் கட்சிகளான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கதிரர்வாள் சின்னமும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னமும், ஏனி சின்னம் இஸ்லாமிய கட்சியான அகில இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஏனி சின்னத்திலும் பயணிக்கிறது. அதேபோல் நம்முடைய தேமுதிக, விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியான தேமுதிக கொட்டுமுரசு சின்னத்தில் நிற்கின்றார்கள். ஆக அவர்கள் 10 தொகுதிகளில் நிற்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பிஜேபியையும் தமிழ்நாட்டை விட்டே ஓடவிட வேண்டும். அதற்கான ஒற்றுமை உணர்வோடு ஒன்று கூடி இன்றே போரணியாய் புறப்படுவோம். ஒவ்வொரு இடத்திலும் இந்த கருத்தினை எடுத்து வைப்போம், ஒவ்வொரு வாக்காளர்களும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தொகுதி புதுக்கோட்டை மாவட்ட துணை செயலாளர் மு.க. ஷாஜஹானின் அறிவிப்பாக தேர்தல் களத்தில் குறிப்பிடுகின்றேன். நன்றி, வணக்கம்.